இங்க யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஜானு தான் என்னோட மனைவி. அக்னி சாட்சியா, எல்லாரும் சாட்சியா எங்க கல்யாணம் நடந்துருச்சு. என் மனைவியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் ஜானு இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா. நாங்க உள்ள வராம தடுக்கிற உரிமை எங்க அம்மாவுக்கு இல்ல. டேய், என்னடா பேசுற? நான் உங்க 2 பேரையும் தடுக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? என்ன மீறி நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வருவீங்கன்னு நானும் பாக்குறேன். எதுக்குமா இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்கள உள்ள வர விடலன்னா அண்ணனும் ஜானவும் தனி கொடுத்து போயிடுவாங்கல்லம்மா. ஐயோ, அது மட்டும் நடந்துச்சுன்னா என் பிளான் மொத்தமும் ரிவர்ஸ் ஆயிடுமே. அண்ணன் அவருக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கிக்கிட்டு ஜானு கூட சந்தோஷமா வாழ்வார். ஆனா கடைசியில கஷ்டப்பட போறது நீங்க தான். இந்த சஞ்சனா என்ன வேற பிளான் போட்டுட்டு இருக்கா? இப்ப என்ன செய்யறது? பெத்த பசங்களை கஷ்டப்படுத்தி நீங்க என்னமா சாதிக்க போறீங்க? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுடைய சந்தோஷமா இல்ல உங்க பிடிவாதமா? பெத்தவங்களுக்கு பசங்க மேல இருக்க வேண்டியது பாசம் தானே தவிர வெறுப்பு கிடையாதுமா. நாங்க சொல்றது எல்லாத்தையும் விட்டுடு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு தேவியானே. பசங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன வேணும்? பசங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நாமளும் சந்தோஷமா இருப்போம் தேவியானே. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்க முடியுமா? எங்க பேச்ச கேளுங்க சித்தி. ஜானு ரொம்ப நல்ல பொண்ணு. விவேக்கும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என் தங்கச்சியோட சார்பா நான் உங்களுக்கு வாக்கு தரேன் சின்னத்த. ஜானு உங்களை கஷ்டப்படாம பார்த்து தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அப்புறம் நான் கொளுத்திக்கிட்டு செத்துருவேன்.